Good morning, students. Now we are going to learn about nervous system. Nervous system is an integration of nerves and specialized cells called neurons. Nerves and specialized cells are on a neuron integration the nervous system. The human nervous system is divided into the following. First one, central nervous system CNS. Second one, peripheral nervous system PNS. Look at this picture. லெஃப்ட் சைட் பார்ட்டை பாருங்கள். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரைன் இருக்குது, செரிப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைன் ஸ்டெம் க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே பாருங்கள். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் கண்ட்ரோல் சிஸ்டம். அதில் கீழே பிங்க் கலரில் இருக்க பாருங்கள். அந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா லிவர், லங்ஸ், தைமஸ், பிளட் செல்ஸ். ரைட் சைட் பாருங்கள். செரிபெல்லம், சொமேட்டிக். சொமேட்டிக்ங்கிறது மசில் மூமெண்ட். ஓகேவா? Central nervous system. Central nervous system consists of the brain, spinal cord and the nerves. இந்த central nervous systemத்தில் வந்து brain, spinal cord, nerves வந்து இருக்குது. brain. We use our brain to think, read and write. நம்ம வந்து பிரெயினை வந்து திங்க் பண்ணுறதுக்கும் ரீட் அண்ட் ரைட் பண்ணவும் யூஸ் பண்ணுறோம். The brain is covered by 3 membranes called meninges. பிரெயின் வந்து 3 மெம்பரனால் கவர்டாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து மெனிஞ்சஸ். தே ஆர் டியூராமேட்டர், அரக்னாய்ட் மெம்பரேன் அண்டு பயாமேட்டர். பிரெயின் வந்து 3 மெம்பரனால் கவர் ஆகிருக்குன்னு சொன்னோம். அது என்ன அப்படின்னா டியூராமேட்டர், அரக்னாய்டு மெம்பரன், பயாமேட்டரால் கவர் ஆகிருக்கு. த பிரெயின் இஸ் கெப்ட் இன் எ போனி கேஸ் கால்டு கிரேனியம் ஆர் ஸ்கல். பிரெயின் வந்து கிரேனியம் ஆர் ஸ்கல்லால் ஆனது. இட் இஸ் மேடப் ஆஃப் 8 இம்மூவபிள் போன்ஸ். இதில் வந்து 8 இம்மூவபிள் போன்ஸ் வந்து இருக்குது. இம்மூவபிள் மீன்ஸ் அப்படின்னா என்ன, மூவ் ஆகாத போன்ஸு. அது வந்து என்ன ஆகாது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகாது. த பிரெயின் இஸ் மேடப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்டு நியூரான்ஸ். நியூரான்கிற மில்லியன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்டால் மேடாக இருக்கிறது தான் பிரெயின். ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் பார்ட்ஸு. நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து 3 மேஜர் பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் ஃபோர் பிரெயின் செரிப்ரம், மிட் பிரெயின் செரிபெல்லம், ஹைண்ட் பிரெயின் மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஃபோர் பிரெயின் செரிப்ரம். The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. It is the largest part of the brain. Look at this picture. இந்த பிக்சரில் பாருங்கள். ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ் மேலே இருக்கா. இதான் வந்து ஃபோர் பிரெயின். இதான் வந்து நம்ம பிரெயின்லேயே லார்ஜஸ்ட் பார்ட் அப்படின்னா எதுனா இந்த ஃபோர் பிரெயின் தான். இட் இஸ் த சென்டர் ஆஃப் த ஹியூமன் மெமரி. நம்ம ஹியூமன் மெமரியோட சென்ட்ரு வந்து எது அப்படின்னா இந்த ஃபோர் பிரெயின் தான். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். நம்ம இன்டெலிஜென்ஸாக இருக்கிறதுக்கும் இமேஜினேஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ரீசனிங்கிறதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபோர் பிரெயின் தான். நெக்ஸ்ட்டு மிட் பிரெயின் செரிபெல்லம். இட் லைஸ் பிஹைண்ட் த செரிபரம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படி இருக்குன்னா செரிபரம். இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்க மசில்ஸோட மூமெண்ட்டை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியோட பேலன்ஸை வந்து இந்த மிட் பிரெயின் தான் மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹைண்ட் பிரெயின் மெடுலா ஆப்லாங்கேட்டா. The hind brain comprises of bones and medulla oblongata. It is also called the brain stem. இந்த பிக்சரில் பாருங்கள். இந்த வயலட் கலரில் இருக்க பான்ஸ், மெடுலா ஆப்லாங்கேட்டாங்கிறது தான் வந்து பிரெயின் ஸ்டம்.
It is called vital knot because it controls breathing, heartbeat and other involuntary muscles. இது வந்து வைட்டல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா பிரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் இன்வாலண்டரி மசில்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இட் கனெக்ட்ஸ் த பிரைன் டு த ஸ்பைனல் கார்டு. இது வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த பான்ஸ் மெடுலா ஆப்லாங்கேட்டா பிரைன் ஸ்டம் இதான் வந்து ஹைண்ட் பிரைன், அது வந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகிருக்கா. பிக்சரை பாருங்கள். Spinal cord. Spinal cord is a long tube-like structure which extends from the brain. It lies within the backbone of our body. இந்த ஸ்பைனல் கார்டுங்கிறது வந்து டியூப் மாதிரி இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அது பிரெயின்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அது நம்மளோட பேக் போன், பாடியில் பேக் போனில் இருக்குது. இந்த பிக்சரை பாருங்கள். ஸ்பைனல் கார்டு அந்த லைட் வயலட் கலரில் இருக்கிறது ஸ்பைனல் கார்டு. அது என்ன பண்ணியிருக்கு, பிரெயின்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. மேலே பிரெயின்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு தான் அந்த ஸ்பைனல் கார்டு. லைட் வயலட் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம பேக் போனில், நம்ம பாடியில் பேக் போனில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். Peripheral nervous system consists of nerves extending from the spinal cord to all parts of the body. It is made up of two parts. அதாவது ஸ்பைனல் கார்ட்லேருந்து நர்வ்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி எல்லா பார்ட்ஸுக்கும், பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் போகிறது தான் வந்து பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து 2 பார்ட்ஸாக வந்து மேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், செகண்ட் ஒன் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். இப்போ somatic nervous system carries sensation from the organs to the brain and take messages from the brain to the organs for movement. somatic nervous system அப்படின்னா என்னென்னா, ஆர்கன்லேருந்து சென்சேஷன் வந்து பிரெயினுக்கு கேரி பண்ணுது. அதுக்கப்புறமா பிரெயின்லேருந்து மெசேஜ் வந்து ஆர்கனுக்கு கொடுத்து மூவ் பண்ண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாதையில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம காலில் வந்து இடிச்சுக்கிறோம். அப்போ என்னாகும், நமக்கு காலில் இடிச்சிட்டோம் அப்படின்னா வலிக்கும். வலிச்சோன்னு என்ன பண்ணுவோம், காலை நம்ம தேய்ப்போம். அப்போ அந்த வலிக்குதுங்கிற அந்த சென்சேஷன் வந்து பிரெயினுக்கு போய் தேய்க்கணும் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து மசிலுக்கு கொடுக்கும். ஓகேவா. இதான் வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இதில் இது நடக்கும். இதெல்லாம் வந்து வித்தின் செகண்டில் நடக்கும். ஓகேவா. ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் த நர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. அது மாதிரி இன்னர் ஆர்கன்ஸோட நர்வ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். Do you know the brain needs a continuous supply of oxygen for better functioning. நம்ம பிரெயின் வந்து பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கணும். The brain loses the ability to function when it does not get oxygen for more than 4 minutes. 4 மினிட்ஸுக்கு மேலே ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா பிரெயினோட ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டாப் ஆயிரும். பிரெயினும் ஃபங்க்ஷன் ஆகாது. Enough sleep and healthy food increases the efficiency of our brain. பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு குட் ஸ்லீப் இருக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடணும். Do you know average weight of human brain is 1.300 kg. இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு ஹியூமன் பிரெயினோட வெயிட் வந்து பிரெயினோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.300 kg இருக்கும். ஓகேவா. Okay students, thank you. We will see on next class.